ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு நபர் இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான வழக்கறிஞரை உருவாக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் இந்த சமுதாயத்துக்காக வரக்கூடிய எழுச்சி தமிழன் சொல்லக்கூடாதுங்க. அந்த எழுச்சி தமிழன் அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும். வழியில் வந்து போகிறவனுக்கு மடியில் கனம் பண்ணதாங்க வழியில் போகிறதுக்கு பயன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் எத்தனையோ வழக்குகளில் வந்து ஏன் சவுக்கு சங்கர் மேட்டர்லேயே நீங்கள் வந்து சிபிசிடி மாற்றி அதை ஊற்றி மூடலையா நீங்கள்? அந்த மாதிரி ஏன் இந்த வழக்கில் உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே? சிபிசிடின்றதை சிபிஐ கொடுத்துட்டு போங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அரசியல் இதை விட இங்கே வந்து அவர்களை விட மிக திறமையாக செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதியாக செயல்படக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள். ஏங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது வந்து மிகப்பெரிய படுகொலை. பாதிப்பு என்பது அந்த அரசியல் இயக்கத்தை விட உங்களுடைய கணவர் இறந்திருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்கணும்? இன்னைக்கு வரையும் அந்த வலியை எங்களால் பேசியெல்லாம் சொல்ல முடியாது. வலியும் வேதனையும் பொறுப்புடைய ஆம்ஸ்ட்ராங்க்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விஷயத்தை கடந்து போகும்போதும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு தெரியாமல் வாழ்க்கை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெண்மணியாக இருந்தது. விசாரணையெல்லாம் சிபிஐ விசாரித்தா பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளேருந்து வெளியில் வரும்ன்றது தான் நோக்கம். இப்போ ஆனந்தனுக்கும் அந்த சிக்கலில் மாட்டுவார். பொறுக்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பிரச்சனை இல்லை. ஏன் நீங்கள் போகலன்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லை. இவர் தான் வழக்கறிஞரா? வேறு யாரும் ஊரில் வழக்கறிஞரே கிடையாதா? என்ன ரீசனுங்க? அன்னிலிருந்து தான் கத்திட்டு இருக்கோம். இதை சொன்னால் உடனே பொய் வழக்கு போடுவாங்க. இதுதான் வந்து அதுதான் சொன்னேன். நம்ம சமுதாயத்தில் இப்படி போன்ற தவறுகள் நடக்குது. இந்த காவல்துறை அதிகாரி இந்த தப்பை பண்ணுறான்னா நம்மளை தப்பானவன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு உண்மையாகவே உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது, அந்த வலி இருக்குமே, ஆனால் ஆனந்தன் போடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனந்தன் பின்புலமாக ஏதோ சரி சக்திகள் நடந்திருக்கலாம். நிச்சயமாக இந்த வழக்கு சிபிஐ விசாரணை வந்தால் பல காவல்துறை அதிகாரிகள், பல அரசியல் அயோக்கியர்கள் எல்லாருமே கண்டுபிடிக்க போனோம். அப்போ தான் உண்மையான விஷயம் நடக்கும். இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் விசில் ப்ளோயர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. திரும்பவும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய விஷயம் வந்து பேச வேண்டிய நிலை இருக்குது. எனக்கு ஞாபகம் வச்சு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இதை கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் இப்போ வந்து பொற்கொடி அவர்கள் ஒருங்கிணைப்பு பதவியிலிருந்து அவர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியுடைய தலைமைகள் மாற்றப்படும் அப்படின்னா தேசிய தலைமைகள் தான் முடிவெடுக்கும் அப்படின்றப்போ இங்கே இருக்க மாநில கட்சியில் இருக்கும் பொறுப்பில் இருக்கவங்களே வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு இதை பண்ணுறதுக்கான தேவை என்ன? அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது வந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஜூலை 5 நினைக்கிறேன். அன்றைக்கி மாலை 6 மணிக்கு தான் அவர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலையில் பின்னாடி பல்வேறு விதங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அவர் வந்து அவருடைய பர்சனல் விஷயங்களை பேசப்பட்டுச்சு. இன்னொன்று அவர் செய்த நன்மையான விஷயங்களும் பேசப்பட்டுச்சு ஆம்ஸ்ட்ராங் செஞ்ச இதில். அப்படி பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் சென்னை மட்டும் இல்லை, அவர் படுகொலை தமிழ்நாட்டுக்கே ஒரு கலக்கத்தை உருவாக்குச்சு. நான் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். என்னென்னா, இந்த படுகொலைக்கு பின்னாடி திமுக பிரமுகர்கள் ஒருத்தர் இருக்காங்க. 2வது வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகைக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து 19 செல்வ பெருந்தகை அப்படின்றது சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ அவருடைய கட்சியில் இருக்க பல கட்சியிலேருந்து பலரும் வந்து இந்த கேஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? ஆதார் இல்லை, ஆதாரங்கள் அதுதான் சொன்னேன். சும்மா யாரும் போகிறதுக்காக பொதுவாக சொல்கிற விஷயம் இல்லை. இது நான் மட்டும் இல்லை, ஏன் பகுஜன் சமாஜுடைய இன்றைக்கி மாநில தலைவராக இருக்கார் இல்லையா ஆனந்தன், அவர் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? செல்வ பெருந்தகை நீதிமன்றத்தில் வழக்கு பண்ணார். அவருடைய செயலாளர் வச்சு ஒருத்தர் பதிவு பண்ணார். ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன், நினைவு தெரிஞ்ச பேர். இதுமாதிரி செல்வ பெருந்தகையை நீங்கள் விசாரிக்கணும், இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்கு, என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குதுன்னு நீதிமன்றம் வரையும் உயர்நீதிமன்றம் வரையும் போனவர் அந்த ஆனந்தன் அவர்கள். அதனால் 19 சொல்லிட முடியாது ஒருத்தர் இவர் தான் என்றது. நான் தான் சொன்னேன், திமுக அது ஒரு அக்யூசேஷனாக எடுத்துருக்கலாம் இல்லையா? அக்யூசேஷன் வச்சுட்டாரு அப்படின்னு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் இதை விட இங்கே வந்து அவர்களை விட மிக திறமையாக செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதியாக செயல்படக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள். இதில் பெரும்பங்கு அவர் 5ஆம் தேதி இறக்கப்படுகிறார், படுகொலை செய்யப்படுகிறார். 7ஆம் தேதி வந்து சென்னை மாநகரத்துறை காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறாரு. பொறுப்பேற்ற உடனே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாலே வந்து 6ஆம் தேதியே வந்து இவங்க சரண்டர் ஆகிடுறாங்க. யார் சரண்டர் ஆகிறா? கிட்டத்தட்ட 8 குற்றம் சாட்டப்பட்ட
ஒரு நபர்கள் வந்து 8 பேர் அந்த வழக்கில் சரண்டர் ஆகிறாங்க. அந்த வழக்கிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு சில ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. இந்த வழக்கறிஞர் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. காவல் நிலையத்தில் ஒருத்தர் அண்ணா நகரில் பண்ணும்போது ஒரு 8 பேர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது உடனடியாக அந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் செக் பண்ணிடணும். யார் அவர் பின்னாடி இருந்து வந்து இறங்குனாங்க, எந்த அதிகாரி, அதாவது டெப்டி கமிஷனர் ரேங்க்லேயோ அல்லது வந்து அடிஷனல் கமிஷனர் ரேங்க்லேயோ அல்லது சென்னை கமிஷனர் ரேங்க்லேயோ இருக்கக்கூடிய அவர்களது யாராவது தொடர்பு கொண்டு இந்த மர்டருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒரு 8 பேர் சரண்டர் ஆகிறாங்கன்னு சொன்னால் எந்த அதிகாரியாவது பேசியிருக்கணும். பேசக்கூடியவர், கமிஷனர் பேசக்கூடியவர்கள் ஒன்று திமுகவில் பலம் வாய்ந்த அமைச்சர்களாக இருக்கணும், இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கணும். இல்லைன்னா அதையும் தாண்டி வந்து நம்ம அருணுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட யாராவது நபர்களாக ஒரு வழக்கறிஞரோட இருக்கலாம். இல்லை, அவங்களே முன் வந்து ஏதோ இன்னும் போலீஸாக வந்து பிடிச்சா ஒரு பிரச்சனைன்றதுனால போய் சரண்டர் ஆனாங்கன்னு எடுத்துக்கலாம். யாரோ பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் சாதாரண சுப்பனையோ குப்பனையோ கொண்டு இல்லை, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் சென்னை மாவட்டத்தை தனக்கு வந்து ஒரு ஆளுமை இருக்குன்னு நிரூபித்து காமிச்சவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சரி, இங்கே ஒரு கேள்வி எழுதில்லை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பிஎஸ்பி அப்படின்ற கட்சி அப்படின்னா மாயாவதி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கட்சி தமிழகத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு 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 சைட் ஆஃப் பீப்புளுக்கு அப்போ தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு இதை வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்தார் இவரை கொலை பண்ணுற அளவுக்கு அப்படின்றது இருக்கு. இல்லைங்க, 2 விஷயங்கள் என்னென்னா, அதான் சொன்னேன், சோஷியல் மீடியா 2 விஷயம். அவருடைய பர்சனல் மேட்டரும் அவருடைய அடுத்த கட்டமும் பேசப்பட்டுச்சு. நம்ம வந்து நல்ல விஷயங்களே தயவு செய்து முதல்ல எடுத்துப்போம். என்னென்னா, ஒரு தலைவன் அப்படின்றவன் எப்படின்னா ஒரு 100 பேரை உருவாக்குறான் பாருங்கள். அது அந்த பௌத்த மதத்தை இருந்தாலும் சரி, அல்லது வந்து அவன் எங்கே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து எங்கே நம்ம தோத்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய அடித்தளமே வந்து கல்வி. இந்த கல்வியை ஒருத்தன் போதிக்கிட்டு கொடுக்குறான். அம்பேத்கருடைய வழியில் வந்ததில் நான் பார்த்த 2 தலைவர்கள், ஒன்று பூவை மூர்த்தியார். அவர் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகளில், வேலை வாய்ப்புகளில், படிப்புகளில் வந்து மூர்த்தியார் அவர்கள் வந்து பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதனுடைய வாரிசு மாதிரி தான் இவர் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா அவர் கூட இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அங்கிருந்து ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய வழி தெரிஞ்சதுனால தான் அந்த இளைஞர்களை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துடைய ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் படிக்க வந்து பார்த்தாங்கன்னா, என்னவா பண்ணுற, படிக்கிறியா, சரி என்ன வேலை செய்றியா, என்ன படிச்சிருக்க, ஏன் நீ வந்து லா பண்ணக்கூடாது, போய் படி, நான் பார்த்துக்கிறேன், செலவு சொல்கிறதுக்கு ஒரு மனசு இருக்கணும். இப்போது குறிப்பாக பட்டியலின மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அதிகமாக அவங்க படிக்கிற விஷயம் வழக்கறிஞர் அப்படின்னு இருக்கும். அது வந்து அம்பேத்கருடைய இன்ஸ்பிரேஷனில் படிக்கிறாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான் அந்த முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ விசிகா போன்ற பல கட்சியில் இருக்கவங்களும் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்றது வந்து பட்டியலினத்தவர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை ஆம்ஸ்ட்ராங்கோட இன்ஸ்பிரேஷனில் தான் இருக்கணும், அம்பேத்கரோட இன்ஸ்பிரேஷனில் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அது வழியில் யார் வந்திருக்காங்கன்னு அதை இவர் மட்டுமே படிக்க வச்சார் அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்கள் யார் படிக்க வச்சாருன்னு சொல்லுங்கள். நான் தான் உங்களுக்கு பல காணொலியில் சொல்லியிருக்கேன் இல்லையா, விசிகாவில் இருந்து எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து படிக்க வச்சுருக்கீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வந்து தாட்கோவில் டிக்கில் வந்து தாட்கோவில் லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எதையுமே செய்யலையேங்க. செய்கிறதுக்கு மனசு இருக்கணும்ல. ஒருத்தனை ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் போது நான் இந்த சமுதாயத்துக்காக வரக்கூடிய எழுச்சி தமிழன் சொல்லக்கூடாதுங்க. அந்த எழுச்சி தமிழன் அவனுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும். அதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அவனுடைய படிப்பறிவுகளை வந்து நீங்கள் பேசிக்கே படிப்பறிவு தாங்க. அவன் படித்தா தாங்க அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கான வேலை வாய்ப்புகளை வருவான். அப்படியே ஒரு விஷயத்தில் எந்த தலைவன் செஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள். நான் இதை சொல்லுவேன் திரும்ப, என்னை பொறுத்தவரையும் பூவை மூர்த்தியாருக்கு பிறகு இது போன்ற ஒரு நல்ல பணியை செஞ்சவர் ஆம்ஸ்ட்ராங். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் 1000 கருத்துக்களை சொல்லட்டும், ஒரு மோசமான கருத்துக்களை சொல்லட்டும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு நபர் இன்னும் ஒரு 1000கணக்கான வழக்கறிஞரை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களாலும் செஞ்சிட முடியாது. அது இந்த வழியில் வந்த பணம் தவறோ தப்போ சரியோ இல்லை, அது மனசுன்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த மனசு ஆம்ஸ்ட்ராங்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி வரையும் நம்ம அந்த கடந்த 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய நீங்கள் சொன்னீங்க அந்த இயக்கத்தில் வந்து பெரிய பரபரப்பாக இல்லையா அவர் இருக்கும் போது, இறந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சதுன்னு சொல்கிறீங்க. அவர் இருக்கும் போதே பல பஞ்சாயத்துகள் பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஏதாவது நார்த் மெட்ராஸில் ஒரு இஷ்யூன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து திமுக பிரமுகர் ஃபோன் பண்ணால் எவனும் எடுக்க மாட்டான், போலீஸில் வேலை செய்ய மாட்டான். அரசு இவங்க அரசாக இருக்கும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். இது நிறைய பஞ்சாயத்துகள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நார்த் மெட்ராஸில் நடந்திருக்கு. அப்போது ஒரு திமுகவுடைய முக்கியமான ஒரு பிரமுகர், நம்ம முதலமைச்சர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள்,
மிக செல்வாக்குள்ள ஒரு நபர் இதில் தொடர்பு இருக்கதா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏங்க வழியில் இருந்தால் வழியில் வந்து போகிறவனுக்கு மடியில் கனம் இருந்தால் தாங்க வழியில் போகிறதுக்கு பயம்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் எத்தனையோ வழக்குகளில் வந்து ஏன் சவுக்கு சங்கர் மேட்டர்லேயே நீங்கள் வந்து சிபிசிடி மாற்றி அதை ஊற்றி மூடலையா நீங்கள்? அந்த மாதிரி ஏன் இந்த வழக்கில் உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே? சிபிசிடின்றதை சிபிஐ கொடுத்துட்டு போங்களேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இதில் இவங்க 2 பேருக்கும் உள்ள, அதாவது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இவருடைய ஆனந்தன் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய சில வார்கள் இருக்குது இல்லையா? இது ஒரு இடத்துல வந்து ஒரு நெருடல்கள் இருக்குது. 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று, இவங்க என்ன சொல்கிறாங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஆனந்தன் வந்து இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்க தான் நான் அவர்கிட்ட நான் பொறுப்பையும் ஒப்படைச்சேன், பதவியும் கேட்டு வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. ஏங்க, ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது வந்து மிகப்பெரிய படுகொலை. பாதிப்பு என்பது அந்த அரசியல் இயக்கத்தை விட உங்களுடைய கணவர் இறந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்கணும்? இன்றைக்கி வரையும் அந்த வலியை எங்களால் பேசியெல்லாம் சொல்ல முடியாது. ஆறுதலால் மட்டுமே அந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஏன்னா அவங்களோட மனசு அவ்வளோ வலியில் இருக்குது இன்றைக்கி வரையும். ஒரு சின்ன வயசு குழந்தைங்க, அந்த குழந்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெண்கள் எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? இவ்வளோ பேர், அதுவும் வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பிரமுகருடைய மனைவி, நீங்கள் அடுத்த கட்டம் போகிறதுக்கான எத்தனை பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து தீ மேலே நடக்கிற மாதிரி தான் உங்களுடைய வழிகள் எல்லாமே இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக இல்லை. அப்போ நீங்கள் போயிருக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் படித்த ஒரு வழக்கறிஞர் படித்த பெண்மணி தானே, நீங்கள் போயிருக்கலாமே. ஏன் நீதிமன்றம் யார் பண்ணாலும் கேட்குங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்த் அவர்கள் வந்து இப்போ செல்வப்பிரந்தி அவர்கள் மேலே ஒரு அக்யூசேஷன் அவரும் முன் வச்சிருக்காரு இல்லையா, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. கேட்டதுல சரி, அது என்னன்னாச்சு? ஆனந்தன் அவர்கள் சொன்ன அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்னா, ஆனந்தன் எப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு தெரியுங்களா? வழக்கறிஞர் ஆனந்தன் மேலே சென்னை மாநகர காவல் ஆணையர் மிக சிறப்பாக செயல்படுகிறார், தமிழக அரசு மிக சிறப்பாக வந்து இந்த விசாரணை கொண்டு போயிட்டுருக்காங்க, அதனால் வந்து இந்த விசாரணை வந்து சிபிஐ தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இதே வாய் அதுக்கு இப்போ நல்ல வாயாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நாரவாயாக இருந்துச்சு. அந்த நாரவாய் என்ன சொல்லிச்சுன்னா, இதே ஆனந்தன் அவர்கள் இவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் பதவி ஏற்றுக்கும் போது பல விஷயங்களில் நீங்கள் பொதுத்தலங்களில் பேசியிருக்கீங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வந்து இப்போ உடனடியாக வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க. அப்போ என்ன உங்கள் பின்னாடி இந்த இயக்கக்கூடிய நபர்கள் யார்? ஆனந்தன் பின்னாடி இருந்து. அப்போ ஆனந்தனுக்கு பின்னாடி ஒன்று ஒரு சதித்திட்டம் செய்யக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இந்த வழக்கில் 30 பேர் வந்து குற்றவாளியாக சிறைவாசியாக இருக்கிறான். ஆனால் அதில் இன்னும் 2-3 பேர் பிடிக்காமல் இருக்காங்க. நம்ம சம்பவம் செந்தில் இந்த போன்ற ஆட்கள்லாம் இன்னும் பிடிக்காமல் இருக்கிறாங்க. அதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவருடைய நிலைமை என்னென்னா, பின்னாடி ஆனந்தனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. ஆனந்தனுக்கு அதை உயிர் பயம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆனந்தனை ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கணும். இப்படி பல சந்தேகங்கள் எல்லாருக்குமே எழும்புறது தான் நானும் சொல்வேன். ஆனால் மாநில தலைமை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஏன் தேசிய தலைமை மாயாவதி அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை இந்த மாதிரி விஷயம்? இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அவருடைய ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அந்த அம்மையார் வந்து ஒரு நம்ம அம்மையார் ஜெயலலிதா மாதிரி மிக வலிமையாக வந்த மனசுள்ள ஒரு பெண். நீங்கள் நம்ம தமிழ்நாடோட மிக மோசமான இடங்கள் உத்தரப்பிரதேசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு சின்ன இஷ்யூவாக கூட அதை அப்படியே ஊதி பெருசாக்கி அந்த இடத்த வந்து ஒரு தீப்பொறியாக்கிடுவானுங்க. அப்படியாப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல ஒரு பெண்ணு, குறிப்பாக கன்சிராமின்ற ஒரு அம்பேத்கர், அதாவது நம்ம அந்த வாழ்வு அம்பேத்கராக இருந்தவர் அவர் தான். அப்படியாப்பட்டவருடைய வளர்ப்பில் வந்த பெண்மணி தான் இந்த அம்மா. ஒரு மிகப்பெரிய தைரியம் படைத்தவர், முதலமைச்சராக இருந்தவங்க. பல்வேறு விஷயங்களை எடுத்து வந்து வெளியில் கொடுத்து மக்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக போராடினாங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் சேர்த்தும் போனாங்க, இஸ்லாமிய சகோதரருக்கும் எடுத்து போராடினாங்க அந்த அம்மையார். அப்படியாப்பட்ட ஒரு நபரை அவங்களே வந்து நேரடியாக சொல்கிறாங்க என்னென்னு, இது சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இறப்புலேயே சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து பெரிய பலமாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் அவங்களுக்கு எம்பிகள் இருக்காங்க, பல மாநிலங்களில் அவங்களுக்கு எம்பிகள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவர். ஆனால் இங்கே எம்பி எம்எல்ஏக்கள் இல்லைனா கூட ஆம்ஸ்ட்ராங் வந்து அதுக்கு ஈக்குவலாக அரசியல் செஞ்சுருக்காருன்றத விஷயங்கள் வந்து அந்த அம்மையாருக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. இந்த அம்மா வந்து இதில் ஒரிஜினலாகவே இந்த தகவல் வந்து இவர் நீக்கப்பட்டது அந்த அம்மையாருக்கு தெரியுமா தெரியாதான்றது தான் ஒரு கேள்வி. அப்படி நீக்கணும்னா இவர் சொல்லக்கூடாது, இவர் பக்கத்தில் உட்கார்ந்த செயலாளர், அகில இந்திய செயலாளர் சொல்லக்கூடாது, மாயாவதி அவர்கள் சொல்லியிருக்கணும். ஏன் இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியாவில் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கலாமே, அவள் வந்து வீட்டு வேலையை பார்க்கட்டும், அந்த அம்மா சொல்ல முடியுமா? வீட்டு வேலையை பாருங்கன்ட்டு, குழந்தைய பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்ட்டு
ஆனந்தன் சொல்லியிருக்காருல்ல ஸ்டேட்மெண்ட்டில், நீங்கள் போய் குழந்தை குடும்பத்தோட விடுங்க, குழந்தைங்களை பார்த்துக்குங்க, நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோன்னா, அந்த கேள்வியை அந்த வார்த்தைகளை ஏன் நீங்கள் மாயாவதிக்கு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல முடியுமா உங்களால்? அப்போது உங்களை ஆனந்தன் இயக்கிறதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய 6 நபர்கள். அப்போ இந்த விசாரணையெல்லாம் சிபிஐ விசாரித்தா பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளேருந்து வெளியில் வரும்ன்றது தான் நோக்கம். இப்போ ஆனந்தனுக்கும் அந்த சிக்கலில் மாட்டுவார். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பிரச்சனையில் ஏன் நீங்கள் போகலன்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லை. இவர் தான் வழக்கறிஞரா? வேறு யாரும் ஊரில் வழக்கறிஞரே கிடையாதா? நீங்களே அந்த அம்மையார் சொல்கிறாங்க, பல இடங்களை சொல்கிறாங்க, நான் வந்து பாப்பா மோகன் என்ற சீனியர் வழக்கறிஞரை வச்சுருக்கேன். அவரை விட மிக சிறந்த வழக்கறிஞர் யார் இருக்கா சொல்லுங்கள்? அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பல வழக்குகளை போட்டு தொடுத்தவர். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இதை அந்த கோகுல் ராஜுடைய கொலை வழக்கில் எவ்வளோ பிரமாதமாக வந்து தன்னுடைய பண்ணார். திருப்பூரில் அந்த பிள்ளைக்காக அப்போ வாதாடி இருக்கார். பல வழக்குகள் அவர் வந்து அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக பல விஷயங்களை செஞ்சுருக்கார் பாப்பா மோகன் அவர்கள். அப்போ அவரை நீங்கள் வச்சு நீங்கள் பெட்டிஷன் போடலாமே. இவர் அஃபெக்டட் பர்சனில் நீங்கள் தான் பாதிப்பு. நான் நீதிமன்றத்துக்கு நான் போகணுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சிபிஐ விசாரணைக்கு நான் போனால் நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குமோ அதை உங்களுக்கு கேட்கவே கேட்காது. குடும்பம் அப்படின்றது ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவர், உங்களுடைய கணவரை இழந்திருக்கீங்க. அப்போ நீங்களே போகலாம்ல. இல்லை இப்போவும் நான் இந்த காணொலி மூலிமா சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தை நிச்சயமாக போக போகிறேன். இது சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு மேலே கடந்து போச்சு. ஒவ்வொரு விசாரணையிலையும் முக்கிய குற்றவாளியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு முக்கிய A+ குற்றவாளியான அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபரை நீங்கள் டப்புனு என்கவுண்டரில் போட்டுறீங்க திருவாங்கடத்தை. என்ன ரீசனுங்க? அன்னிலிருந்து தான் கத்திட்டு இருக்கோம். இதை சொன்னால் உடனே பொய் வழக்கு போடுவாங்க. இதுதான் வந்து அதுதான் சொன்னேன், நம்ம சமுதாயத்தில் இப்படி போன்ற தவறுகள் நடக்குது, இந்த காவல்துறை அதிகாரி இந்த தப்பை பண்ணுறான்னா நம்மளை தப்பானவன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் போகணும். நான் இது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் பல பொதுநல வழக்குகளை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 200 வழக்குகள் மேலே உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் சில வழக்குகளை போட்டிருக்கேன். நான் இந்த வழக்கு உண்மையாகவே உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது, அந்த வலி இருக்குமே, ஆனால் ஆனந்தன் போடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனந்தன் பின்புலமாக ஏதோ சரி சக்திகள் நடந்திருக்கலாம். இப்போ ஒருவேளை இவங்களோட பதவி பறிக்கப்பட்டதுனால இவங்க ஸ்ட்ராங்காக வந்து சிபிஐ வழக்கு போடுவாங்க. இவங்க பதவி பறிக்கப்பட்டதுன்னு சொல்ல என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. பதவி பறிப்பதுக்கு யாருக்கும் வழியே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் அவங்க மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒரு தெளிவாக அந்த ஒருங்கிணைப்பாளர். ஏன்னா அவங்க நிறைய இழந்திருக்காங்க. தன் கணவனை மட்டும் இழக்கலை. இன்றைக்கும் பல நபர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து மாநில பொறுப்பாளர்கள் வரையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பின்னாடி வழிவகுத்ததில்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இன்றைக்கும் ஆனந்தன் பின்னாடி யாரும் இல்லை. அது நல்லாவே தெரியும். ஒரு சில பேர் அதனால தான் இவர் நிர்வாகி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கனால தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் அந்நியார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை யாரையும் அண்ணன் கூட மாட்டேங்கிறாங்கனால தான் உடனே அவர் தலைவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கனால தான் உடனே அந்த அம்மா வந்து இப்போ நிற்கிறாரு, புதிய பொறுப்பாளர்களை வந்து உருவாக்குறாரு. அந்த பிரச்சனை தான் இவங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி 2 விஷயமும் இருக்குது. இது சிபிஐ விசாரிக்கப்பட்டால் 2 தரப்புகளையும் நடந்த தவறுகளையும் சரியாக கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனால ஒரு அச்ச உணர்வு இருக்கலாம். அதனால் இவர்கள் இப்போ நான் சொல்கிறேன், இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன், இளைய பாரத் மூலியமாக சொல்கிறேன், இவர்கள் தயாராக இருக்காங்கன்னா அந்த ஒரே ஒரு எனக்கு கடிதம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த வழக்கு எடுத்து நடத்துவதற்கு யாராவது வேணும்னு சொன்னால் நான் அது பொதுநல வழக்காக கூட தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நிச்சயமாக இந்த வழக்கு சிபிஐ விசாரணை வந்தால் பல காவல்துறை அதிகாரிகள், பல அரசியல் அயோக்கியர்கள் இவர்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கப்படும். அப்போ தான் உண்மையான விஷயம் நடக்கும். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் 2 பேருடைய பிரச்சனையினால் ஒரு மிகப்பெரிய இழந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய தலைவனை இழந்திருக்கும், ஒரு உணர்வுக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய தலைவனை இழந்திருக்கும். இன்றைக்கி வரையும் அந்த படிப்புக்காக அண்ணன் இருந்தாருன்னா ஆம்ஸ்ட்ராங் இருந்தாருன்னா ஃபீஸ் கட்டுவார் அப்படின்னு நினச்சி எத்தனையோ நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வரையும் அப்படியே வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு இல்லை. அப்படிங்கும்போது இவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு அண்ணன்கிட்ட கிடைச்சது அந்நியார்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு இழந்தது ஒரு தலைவனை, உங்கள் கடவுளை மட்டும் இல்லை தலைவனை இழந்திருக்கீங்க. வருங்கால சன்னதிக்கு செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனை, தன்னோட கணவருக்கு ஏற்பட்ட நிலை தனக்கு வந்துருமோன்ற ஒரு அச்சம். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த அம்மையாருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல. அவருக்கும் வந்து இந்த மாதிரி விஷயம் ஏற்படும் முன்னாடி உளவுத்துறையும் பலரும் வந்து அவரை இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் ஏற்கனவே ஒரு குழந்தையும் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க வந்து இல்லை, நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கப்படணும். ஏன்னா அந்த பாதுகாப்பு நீங்கள் நம்ம வந்து வார்த்தைகளால் சில விஷயங்களை ஆறுதலாக சொல்லலாங்க.
வலியும் வேதனையும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விஷயத்தை கடந்து போகும்போதும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு தெரியாமல் வாழ்க்கை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெண்மணியாக இருந்து. அதனால் சொன்னேன், உங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவியே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் மாயாவதி அவர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில், நான் இன்னும் சொல்கிறேன், இந்த அம்மையாருக்கு மட்டும் சரியான முடிவுகள் வந்துச்சுன்னா, எனக்கு என்னமோ ஒரு டவுட் என்னென்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங்குடைய வீடு இருக்குது. அந்த அம்மையாரும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியும் வந்து அதே தொகுதியில் தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய முன்னாடி வந்து இவங்களுக்கு செயல்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை எதிர்த்து இந்த அம்மையாரை தேர்தல் நிற்க வைப்பாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் பதிவில். அந்த ஒரு அச்ச உணர்வு தான் வந்து யாரையாவது வந்து ஆனந்தன் பின்னாடி வந்து இயக்கியிருக்காங்களோ, ஆனந்தனுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஆனந்தன் ஒரு வழக்கறிஞர், அவர் பல விஷயங்களை பார்த்தவர், கிரிமினல் கேஸ் நடத்தினவர், பல சிவில் கேஸ் நடத்துகிறவர், அதெல்லாம் நான் இல்லைன்னே மறுக்கலை. ஆனால் ஏதோ ஒரு அச்ச உணர்வை அவருக்கு காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லை, இதில் திமுகவுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் வந்து இந்த அம்மையார் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்து தொகுதியில் போட்டி போட்டாங்கன்னா பெரும்பான்மையான சில வாக்குகளை வாங்குவதற்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது. அப்போ இது பின்னணி பல விஷயங்கள் வெளியே வர்றதுனால இது சிபிஐ நிச்சயமாக விசாரித்தா மட்டும்தான் இது உண்மையான விஷயங்கள் வெளியில் வரும். இவங்க 2 பேரும் நடந்துக்கிற இந்த சிண்டு முடிச்சு வேலைகள்லாம் சில பேர் பார்க்க தான் செய்வான். நீங்கள் நம்பாததும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இழந்தது உங்கள் கணவரை, அந்த தலைவன்றதை விட உங்கள் கணவரை இழந்திருக்கீங்க. அந்த வலி உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாப்பா மோகன் போன்ற மிக மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படலை. இல்லைன்னா நாங்கள் எப்படியும் வழக்கு தொடுக்க போகிறேன். அந்த வழக்குக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். சார், எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.